மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. எங்கள் அன்பு நற்கருணை ஆண்டவரே, மீண்டுமாய் இன்றைய நாளிலே உம்மை சந்திக்கின்ற பாக்கியத்தை கொடுத்த கிருபைக்காய் நன்றி கூறுகிறோம். அளவிட முடியாத இரக்கமும் அன்பும் வல்லமையும் மாட்சியும் புகழ்ச்சிக்கும் உரியவர் நீர். ஆண்டவரே, இதோ இந்த நற்கருணை ஆராதனையிலே தங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரும் அநேக அற்புதங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். நாங்கள் நிறைவாய் இருக்கிறோம். ஆண்டவர் எங்களோடு உடன் பயணிக்கிறார். எங்களது நோய்களை நீக்கி எங்களுக்கு நலம் தருகிறார். எங்களது குடும்பங்களிலே சமாதானத்தை அருள்கிறார். எங்களது குடும்பங்களிலே அவர் நிறைந்த பிரசன்னம் முழுமையாய் இருப்பதனால் எங்கள் வீடே கோயிலாய் மாறிவிட்டது. எத்தனை எத்தனை சாட்சியங்கள். ஆண்டவரே, நன்றி கூறுகிறோம். உம்மை துதித்து ஆராதிக்கிறோம். என் அன்பு சகோதரனே, சகோதரி, என்ற நாளிலே மாதா தொலைக்காட்சி தந்தையர்களோடு இணைந்து திருப்பாடல் 32:1 தியானிக்க வருகிறோம். எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். ஆண்டவருடைய வாழ்க்கையில் அநேக பிள்ளைகளை நாம் சந்திக்கிறோம். மிக அழகான கதை சொன்னார். 2 புதல்வர்கள், அற்புதமான ஒரு தந்தை. அந்த இளைய மகன் தந்தையை நோக்கி ஓடி வருகிறான். அப்பா, வானத்திற்கு எதிராக உமக்கு முன்பாக நான் குற்றம் செய்தேன் என்று சொல்லி அவன் தன்னுடைய குற்றத்தை வெளிப்படையாய் ஒப்புக்கொள்ள ஆசைப்பட்டு ஓடி வருகிறான். ஆனால் அந்த அப்பாவோ அவன் எதையும் சொல்வதற்கு முன்னால் அவனை கட்டி அரவணைத்து அன்பு செய்து அவன் குற்றங்களை எல்லாம் மன்னித்து அவனிடத்தில், நீ இப்படி செய்தாய், அப்படி செய்தாய், நீ குற்றவாளியாய் இருந்தாய், என் சொத்துக்களை எல்லாம் வீணடித்தாய், எனக்கு துன்பத்தை கொடுத்தாய், நான் வேதனையோடு உனக்காய் காத்திருந்தேனே, இப்படியெல்லாம் செய்து விட்டாயே என் அன்பு மகனே என்று சொல்லி ஒரு சொல் கூட அவர் சொல்லவில்லை. அவனை அரவணைத்து அன்பு செய்து அவன் கெஞ்சுகிறான், நான் உனது பணியாளர்களில் ஒருவனாய் இருந்தால் எனக்கு அது போதும் என்று சொல்லி. ஆனால் அவரோ, இவனுக்கு புதிய ஆடை அணிவியுங்கள், கைகளுக்கு மோதிரத்தை அணிவியுங்கள், கால்களுக்கு மிதியடிகளை அணிவியுங்கள், கொழுத்த கன்றை அடியுங்கள், நாம் கொண்டாடுவோம், செத்துப்போன என் மகன் மீண்டும் வந்துவிட்டான். இதுதான் உனது கருணை உள்ளம். இந்த கருணை உள்ளத்தினுடைய உச்சத்தை சிலுவையில் நீர் எங்களுக்கு காட்டினாய்.
உன்னை அடித்து கொள்ள வேண்டும், கொலை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு உனது சீடர்களில் ஒருவனான யூதாஸ் இஸ்காரியோத்தை அழைத்து அவனுக்கு பணம் கொடுத்து எல்லாம் சரிவர நிகழ்த்தி அந்த இரவு நேரத்தில் ஊர் அடங்கிய நேரத்தில் உம்மை கைது செய்து உம்மை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி முள்ளால் உன் தலையில் கிரீடம் கொடுத்து சாட்டையால் அடித்து நிர்வாணமாய் உம்மை தொங்க விட்டார்கள். அவ்வளவு கேவலப்படுத்தினார்கள். ஆனால் தந்தையிடத்திலே சிலுவையிலே நீர் உதிர்த்த அந்த 7 முத்துகளிலே ஒன்று மன்னிப்பு. அப்பா, இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். ஆனால் அவர்கள் அறியாமல் செய்தார்களா? உலகத்திற்கே தெரியும், அறிந்து செய்தார்கள், தெரிந்து செய்தார்கள். எங்கே நீ அவர்களுக்கு ஒரு போட்டி தலைவனாய் வந்து விடுவாயோ, அந்த சமூகத்தை அவரிடத்திலிருந்து பிரித்து உனக்குள் எடுத்துக் கொள்வாயே என்று பயந்து போய் உன்னை கொன்றார்கள். என் அன்பு ஆண்டவரே, சின்ன சின்ன விஷயங்களை கூட எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சிறு காரியங்களை கூட நாங்கள் அவமானமாக பார்க்கிறோம். எங்களுடைய அடையாளத்தை அழித்து விட்டதாக நாங்கள் எண்ணுகிறோம். மன்னிப்பு என்பது எவ்வளவு அழகான ஒரு காரியம். ஆண்டவரே, நீர் எங்களை மன்னித்துக் கொண்டேதானே இருக்கிறீர். உங்களுக்கு முன்னால் நிற்பதற்கு, உமையை ஏறெடுத்து பார்ப்பதற்கு அருகதையற்ற ஒரு மனிதனாகி என்னை நீர் அழைத்தீரே. பெரிய பெரிய காரியங்களை கரங்களில் கொடுத்து நிகழ்த்தி காட்டினீரே. செய்ததெல்லாம் நீர், ஆனால் நான் செய்ததாக இந்த உலகமே மெச்சுகின்ற பொழுது நான் குளிர்ந்து போகிறேன். நான் என்னையே பெரிதாய் எண்ணிக்கொள்கிறேன். ஆனால் அதற்கு ஆணி வேராய் அச்சாரமாய் இருப்பது நீர்தானே. என் சகோதரர்களே, சகோதரிகளே, ஆண்டவர் நம்மை மன்னிப்பதை, பிறர் நம்மை மன்னிப்பதை ஏற்றுக்கொள்வதை எவ்வளவு தேவை என்று நாம் உணர்கிறோமோ அவ்வளவுக்கு நாம் பிறரையும் மன்னிக்க, ஏற்றுக்கொள்ள, அன்பு செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். கடமைப்பட்டிருக்கிறோம். இது நமது கடமை என்பதை இன்றைய நாளிலே ஆண்டவர் நமக்கு உணர்த்த வேண்டும் என்று சொல்லி, இதோ இந்த நற்கருணை ஆராதனையிலே நாம் அத்தனை பேரும் திறந்த மனதோடு ஆவியாருடைய வல்லமையை இறைஞ்சி, இதோ இந்த புனிதமான ஜெப வழிபாட்டிலே, நற்கருணை ஆராதனையிலே நாம் பங்கெடுப்போம். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும்.
வரங்கள் கனிகள் பொழியணுமே, வல்லமையோடு வாழணுமே. வரங்கள் கனிகள் பொழியணுமே, வல்லமையோடு வாழணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். பாவங்கள் சாபங்கள் நீங்க வேண்டும். பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். பாவங்கள் சாபங்கள் நீங்க வேண்டும். பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். அற்புதம் அதிசயம் நடக்கணுமே. சாட்சிய வாழ்வு வாழணுமே. அற்புதம் அதிசயம் நடக்கணுமே. சாட்சிய வாழ்வு வாழணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். கண்ணீர் கவலைகள் மறைய வேண்டும். காயங்கள் எல்லாம் குறைய வேண்டும். கண்ணீர் கவலைகள் மறைய வேண்டும். காயங்கள் எல்லாம் குறைய வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். இயேசுவே, நற்கருணை ஆண்டவரே, எனக்கோர் ஆசை. உம்மோடு கல்வாரி பயண பாதையில் இன்று பயணிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை.
நண்பர், சீடர், முக்கியமான பொறுப்பை வகித்தவர் யூதாஸ் இஸ்காரியோத்து எப்படி உங்களை காட்டிக் கொடுத்தார்? எப்படி நீங்கள் கைது செய்யப்பட்டீர்கள்? அது தந்த வலி என்ன என்று அறிந்து கொள்ள ஆசை. இயேசுவே, எனக்கு ஒரு ஆசை. உமது கல்வாரி பயண பாதையிலே இன்று உம்மோடு நடக்க ஒரு ஆசை. ஓசானா என்று பாடி வந்த பெருங்கூட்டம் கழுதையின் மீது சவாரி செய்ய வைத்து கம்பளங்கள் விரித்து எருசலேமுக்கு வரவேற்ற அதே கூட்டம் ஒளிக என்று ஓலமிட்டதே, நீர் அதை எப்படி கையாண்டீர்? உம்மோடு பயணித்தவர்கள் புறமுதுகிலே குத்திய அந்த தருணத்தை, உணர்வை எப்படி நீர் ஏற்றுக்கொண்டீர் என்று அறிய ஆசை. இயேசுவே, எனக்கு ஒரு ஆசை. கல்வாரி பயண பாதையிலே இன்று உம்மோடு பயணிக்க ஆசை. மெசியா, வரவிருப்பவர், இஸ்ராயல் மக்கள் எல்லாருக்குமான அரசர் என்ற ஒரு எதிர்பார்த்து இருந்த வேளையிலே, எல்லோரும் உம்மை பார்த்திருந்த வேளையிலே, ஆண்டவரே, முள்முடி தரிக்கப்பட்டு நிர்வாணப்படுத்தப்பட்டு கன்னத்தில் அறையப்பட்டு காரி உமிழப்பட்டு சவுக்கடியால் அலங்கரிக்கப்பட்டு அதே மக்கள் முன்பாக நின்ற வேளையிலே இது என்ன உணர்ந்தீர் என்று அறிய ஆசை. ஆண்டவரே இயேசுவே, எனக்கு ஒரு ஆசை. கல்வாரி பயண பாதையிலே உம்மோடு இன்று நடக்க ஆசை. சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்றவரே, இன்று உம்மீதே ஒரு பெரும் பார சுமையை சுமத்தியவர்கள் மீது உமது எண்ணம் என்ன என்று அறிய ஆசை. கல்வாரி பயண பாதையிலே நடக்கின்ற வேளையிலே படுகின்ற அடி உதைகளை எண்ணி என்ன உணர்ந்தீர் என்று அறிய ஆசை. வசைமொழி பாதையோரம் கசையடி தேகம் முழுதும் என்று காட்சி தந்திரே, அந்த தருணத்திலே என்ன நினைத்து மீண்டுமாக விழுந்தும் எழுந்து நடந்தீர் என்று அறிந்து கொள்ள ஆசை. இயேசுவே, எனக்கு ஒரு ஆசை. கல்வாரி பயணச்சாலையிலே இன்று உம்மோடு நடக்க ஒரு ஆசை. பலமுறை விழுந்தும் பலர் தெரிந்தும் பார்த்திராத வண்ணமாக கடந்து போகிற வேளையிலே உமது எண்ணம் என்ன? ஏன் மீண்டும் மீண்டுமாக எழுந்து நடக்கிறீர்? அப்படியே வள்ளியின் வேதனையிலே விழுந்தே இருந்து விடக்கூடாதா? ஏன் மீண்டும் மீண்டுமாக எழுந்து நடக்க வேண்டும், கல்வாய் நோக்கி பயணிக்க வேண்டும் என்று அறிந்து கொள்ள ஆசை. தாகத்தினால் நீர் தண்ணீர் கேட்டும் புளித்த காடி தருகின்ற வேளையிலே உணர்வு என்ன என்று தெரிந்து கொள்ள ஆசை. நண்பர்கள், சீடர்கள் என்றிருந்தவர்கள் யாருமே சிலுவைக்கு அடியில் இல்லையே என்று நினைத்த வேளையிலே தனிமைப்படுத்தப்பட்ட அந்த உணர்வை எப்படி கையாண்டீர் என்று அறிந்து கொள்ள ஆசை. இயேசுவே, எனக்கு ஒரு ஆசை. இன்று உம்மோடு கல்வாரி பயண பாதையிலே நடக்க ஆசை. சிலுவையிலே அந்த ஆணி உமது கரங்களை கால்களை துளைக்கின்ற வேளையிலே ஏலி ஏலி லமா சபக்தானி என்று எல்லாவற்றையும் இழந்து நின்ற நிலையிலே விரக்தியின் ஓலமாக எழுப்பிய வேளையிலே ஆண்டவரே, உம்மீது
மக்கள் கொண்டிருந்த எண்ணம் என்ன என்று அறிந்து கொள்ள ஆசை. He is the most powerful என்று, சக்தி வாய்ந்த கடவுள் என்று நினைத்த மக்கள் என்ன நினைத்திருப்பார்கள் என்று அறிந்து கொள்ள ஆசை. அந்த சூழலை நீர் எவ்வாறு கையாண்டீர், உமது எண்ண ஓட்டங்கள் என்ன என்று தெரிந்து கொள்ள ஆசை. ஆண்டவரே இயேசுவே, உமது கல்வாரி பயண பாதையில் இன்று உம்மோடு நடக்க ஒரு ஆசை. உம்மை எந்நாளும் ஆண்டவரே உடன் இருந்து காத்த, பேணி காத்த அந்த தாய் கண்ணீர் வடித்த தருணத்திலே, எல்லாமாக இருந்த அந்த தாய், உடன் நடந்த ஒரு சீடத்தி, எல்லாற்றிற்கும் மேலாக ஒரு அம்மா தன் பிள்ளையை பார்த்து கதறி எழுத வேளையிலே உமது எண்ணம் என்ன என்று அறிந்து கொள்ள ஆசை. எல்லாம் நிறைவேறிற்று என்று சொல்லி உயிரை உடலை கையளித்த வேளையிலே உம் எண்ணம் என்று அறிந்து கொள்ள ஆசை. ஆண்டவரே, நீர் தூக்கி சென்ற அந்த சிலுவை இந்த உலகிற்கு உம்மை தூக்கி காட்டியதே, அதன் அர்த்தம் என்ன என்று அறிந்து கொள்ள ஆசை. இயேசுவே, எனக்கு ஒரு ஆசை, இன்று மூடு இந்த கல்வாரி பயண பாதையிலே நடக்க ஒரு ஆசை. இதே போன்ற சூழ்நிலைகளை நான் பெரிதாக எண்ணுகின்றேனே. கீழே விழுகிற பொழுது, நண்பர்களால் புறக்கணிக்கப்படுகிற பொழுது, காரி உமிழப்படுகிற பொழுது, தவறி விழுகிற பொழுது, ஆண்டவரே, இது எவ்வளோ பெரிய சுமை என்று எண்ணியிருந்த வேளையிலே, உம்மோடு நடந்த வேளையிலே, உமது எண்ண உணர்வுகள் உன் தந்தையின் திருவுளப்படி நடப்பதே என் பணி என்று சொல்கின்ற வேளையிலே, ஆண்டவரே, இது ஒன்றும் இல்லை என்று புரிகிறது. நீ எழுந்து நடந்ததை போல மீண்டும் எழுந்து நடக்க ஆற்றல் தருகிறது. ஆண்டவரே, உமது பயணமும் உமது வாழ்வும் உமக்கானது அல்ல என்பதை எங்களுக்கு எடுத்து காட்டுகிறது. உம்மோடு தொடர்ந்து எல்லா தளங்களிலும் நடக்க அருள் தாரும். இயேசுவே, ஒரு ஆசை, உம்மோடு கல்வாரி பயண பாதையில் மட்டுமல்ல, எங்கள் வாழ்க்கை முழுவதுமான பாதைகளிலும் நடக்க அருள் தாரும். ஆமென். அன்பே, கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதையா. அன்பே, கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதையா.
தூய திருரத்தமே துணிக்கும் தாயுள்ளமே அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதையா. அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி நினைத்து பார்க்கையிலே என் நெஞ்சம் உருகுதையா. நினைத்து பார்க்கையிலே என் நெஞ்சம் உருகுதையா. அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதையா. நெஞ்சிலே ஓர் ஊற்று நதியாய் பாயுதையா. நெஞ்சிலே ஓர் ஊற்று நதியாய் பாயுதையா. மனிதர்கள் உலகனுமே மருவம் ஆகணுமே. மனிதர்கள் மூழ்கனுமே மருவம் ஆகணுமே. அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதையா. அன்பே கல்வாரி அன்பே உன்னை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதையா. திருப்பாடல் 32.
நீங்கள் அனைவரும் சொல்ல வேண்டிய பதில் மொழி: எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ, எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். ஆண்டவர் எந்த மனிதரின் தீச்செயலை எண்ணவில்லையோ, எவரது மனதில் வஞ்சம் இல்லையோ அவர் பேறு பெற்றவர். எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். என் பாவத்தை உம்மிடம் அறிக்கையிட்டேன், என் தீச்செயலை நான் மறைத்ததில்லை. ஆண்டவரிடம் என் குற்றங்களை ஒப்புக்கொள்வேன் என்று சொன்னேன். நீரும் என் நெறிக்கேட்டையும் பாவத்தையும் போக்கினீர். எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். ஆகவே துன்ப வேளையில் உம் அன்பர் அனைவரும் உம்மை நோக்கி மன்றாடுவர். பெருவெள்ளம் பாய்ந்து வந்தாலும் அவர்களை அது அணுகாது. எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். நீரே எனக்கு புகலிடம். இன்னலினின்று என்னை நீர் பாதுகாக்கின்றீர். உம் மீட்பினால் எழும் ஆரவாரம் என்னை சூழ்ந்தொழிக்க செய்கின்றீர். எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். அருளும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே இறைவா, எங்கள் குற்றங்களையும் எங்களுடைய பாவங்களையும் நீர் எண்ணிக்கொள்ளுவதில்லை, மாறாக மன்னித்து எங்களுக்கு மீண்டுமாய் புதிய வாழ்வையும் புதிய வாழும் முறைக்கான வழிகாட்டுதலையும் கொடுத்து கொண்டிருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிவோம். திருப்பாடல் ஆசிரியர் இவ்வாறு வேண்டுகிற பொழுது, அவர் யாருடைய குற்றங்கள்லாம் மன்னிக்கப்பட்டதோ அவர்கள் பேறு பெற்றோர் என்று சொல்கிற பொழுது, எங்களுக்கு எப்பொழுதுமே எங்கள் குற்றங்களை மன்னிக்க சிலுவையிலே நீர் உமது உயிரை கொடுத்து இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் என்று தந்தையிடம் எங்களுக்காக மன்னிப்பை கொடுத்திருக்கிறீர். நாங்களும் ஒவ்வொரு முறை எங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு பெறுகிற பொழுது நீர் எங்களை முழுமையாக மன்னித்து எங்களை முழுமையாக தூய்மைப்படுத்துகிறீர் என்பதை பல நேரங்களிலே நாங்கள் நம்பாமல் மீண்டுமாய் அதே குற்ற உணர்வுகளோடு எங்கள் வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல நேரங்களிலே நீர் மன்னித்து கொடுத்திருக்கிறீர். அந்த மன்னிப்பை எமதாக்கி கொண்டு எங்கள் வாழ்வு முறையை நாங்கள் மீண்டுமாய் புதுப்பித்துக் கொள்கிற பொழுதுதான் அந்த பேறு பெற்றவர்களாக நாங்கள் மாறுகிறோம். இன்றைய கால சூழ்நிலையிலே உமது மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அருளையும் ஆசீரையும் எங்களுக்கு தாரும். அந்த ஆசீரை பெறுவதற்கு நாங்கள் உம்மோடு என்றும் பேசவும், என்னுடைய இதயத்தில் உள்ளதை உம்மிடம் கொட்டி தீர்த்து உம்மோடு இணைந்து கொள்ளக்கூடிய வரத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு அருள் தர வேண்டும் என்று இந்த பாடலை அனைவரும் இணைந்து நற்கருணை நாதரை நோக்கி பாடுவோம். இயேசுவே, என்னுடன் நீ பேசு, என் இதயம் கூறுவதை கேளு. நான் ஒரு பாவி, ஆறுதல் நீ கூறு. நாள் முழுதும் என்னை வழி நடத்து. இயேசுவே, என்னுடன் நீ பேசு, என் இதயம் கூறுவதை கேளு.
பாவி ஆறுதல் நீ கூறு. நாள் முழுதும் என்னை வழி நடத்து. இயேசுவின் பெயருக்கு உலகெங்கும் இணையடி பணிந்து தலை வணங்கிடுமே. இயேசுவின் பெயருக்கு உலகெங்கும் இணையடி பணிந்து தலை வணங்கிடுமே. இயேசுவே புகழ் வாழ்க வாழ்க வாழ்க. இயேசுவே புகழ் வாழ்க. இயேசுவே நீரன் இதயத்தின் வேந்தன், என்னை தள்ளிவிடாதே. இயேசுவே என்னுடன் நீ பேசு, என் இதயம் கூறுவதை கேளு. நான் ஒரு பாவி ஆறுதல் நீ கூறு. நாள் பொழுதும் என்னை வழி நடத்து. அந்த ஊதாரி மகன் தந்தையிடமிருந்து விலகுகிறான். தான் விரும்பியவாறு வாழ்கிறான். ஆனால் தந்தையின் அன்பு இல்லாத போதுதான் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை உணருகிறான். அறிவு தெளிந்தவனாய் எழுந்து தந்தையிடம் வருவதற்கு முயற்சி செய்கிறான். நான் தவறு செய்து விட்டேன், பாவம் செய்து விட்டேன், கடவுளுக்கு எதிராகவும் உனக்கு எதிராகவும் என்று தந்தையிடம் பேசுவதற்கான வசனங்களை எல்லாம் யோசித்துக் கொண்டு திரும்புகிறான். பிரியமானவர்களே, அவனது உள்ளத்தில் ஒருவேளை இருந்திருக்கலாம், என்னை என்னுடைய தந்தை மன்னிப்பாரா, என்னை ஏற்றுக்கொள்வாரா? அவனுக்குள் ஒரே ஒரு நம்பிக்கை இருந்தது, என் அப்பா ஏத்துக்கலனா வேறு யாரு என்னை ஏற்றுக்க முடியும்? யாருக்கிட்டேயோ போய் நான் கை கட்டி நிற்பதற்கு பதிலாக என் தந்தைக்கு முன்பாக நான் கை கட்டி ஒரு பணியாளனாக கூட இருக்க தயார் என்று துணிந்து கிளம்பினான். ஆம் பிரியமானவர்களே, அவன் உணர்ந்தான், என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்ட பொழுது நான் பேறு பெற்றவன். என்னுடைய தவறுகள் அதற்கான தண்டனையை பெறாத போது நான் பேறு பெற்றவன். பிரியமானவர்களே, இதோ இந்த நேரத்திலே நமக்கு முன்பாக நம்முடைய தந்தை, நம்முடைய கடவுள் இருக்கிறார். இன்னும் பல நேரங்களில் இதோ இந்த சமூகத்திலே நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய கணவன் மனைவி, இன்னும் நண்பர்கள், நம்முடைய அதிகாரிகள் என்று யார் யாருக்கோ எதிராக தவறு செய்துவிட்டு அந்த குற்ற உணவினால் துடித்து கொண்டிருப்போம், கவலையில் இருப்போம். பிரியமானவர்களே, கவலை வேண்டாம். இதோ மன்னிப்பை வாரி வழங்குகின்ற அந்த கடவுள் நம்மை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறார். எழுந்து நம்முடைய தந்தையிடம் போவோம், ஆண்டவரிடம் வருவோம், நாம் அன்பு செய்தவர்களிடம் வருவோம், என்னை மன்னிச்சிருங்க என்று மனதார சொல்லுவோம். பிரியமானவர்களே, நம்முடைய குற்றம் மன்னிக்கப்படுகிற பொழுது நாம் பேறு பெற்றவர்கள், பேறு பெற்றவர்கள். இந்த பேறு பெற்ற வாழ்வு நமக்கு கிடைக்க வேண்டும் என்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து பயணிப்போம். இதோ எந்த நிலையிலே நாம் இருந்தாலும் நம்மை வெறுக்காதவர், நம்மை நேசிக்கிறவர்,
நம்மை கட்டி பிடித்து தாங்கிக் கொள்கிறவர் நம்மோடு இருக்கிறார். நம்பிக்கையிலே இந்த பஜனையில் சேர்ந்து பங்கேற்போம். நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, என் இயேசு ஒருவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, என் இயேசு ஒருவரே. பாவியாக நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், பெரும் பாவி என்று சொல்லி என் அருவருப்பார்கள். பாவியாக நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், பெரும் பாவி என்று சொல்லி என்னை அருவருப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, என் இயேசு ஒருவரே. ஏழையாக நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், என் ஏழ்மை நிலை சொல்லி என்னை அருவருப்பார்கள். ஏழையாக நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், என் ஏழ்மை நிலை சொல்லி என்னை அருவருப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, என் இயேசு ஒருவரே. பட்டம் பதவி இல்லாவிட்டால் பலர் வெறுப்பார்கள், வெறும் பட்டமரம் என்று சொல்லி அருவருப்பார்கள். பட்டம் பதவி இல்லாவிட்டால் பலர் வெறுப்பார்கள், வெறும் பட்டமரம் என்று சொல்லி அருவருப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, என் இயேசு ஒருவரே. வயதான நிலையடைந்தால் பலர் வெறுப்பார்கள், என் இயலாமை சொல்லி என் அருவருப்பார்கள். வயதான நிலையடைந்தால் பலர் வெறுப்பார்கள், என் இயலாமை சொல்லி என்னை
அருவருப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, என் இயேசு ஒருவரே. இயேசு ஒருவர்தான் எப்படிப்பட்ட நிலையிலும் நம்மை வெறுக்காதவர், நம்மை ஏற்றுக்கொண்டு அரவணைக்க கூடியவர். இதோ இந்த வேளையிலே நாம் நம்முடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிடுவோம். இந்த 1 மணி நேரம் நாம் ஆண்டவரிடம் நம்மை ஒப்பு கொடுத்து செபித்திருக்கிறோம். அவருடைய பேரன்பை பேரிரக்கத்தை எண்ணி வியந்து போற்றி புகழ்ந்து பாடியிருக்கிறோம். இதோ இந்த வேளையிலே இதோ நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கக்கூடிய ஒரே கடவுள் நம் முன்னே பிரசன்னமாக இருக்கக்கூடிய இந்த வேளையிலே இதோ நம்மையே ஒப்பு கொடுத்து நம்முடைய பாவங்களை எல்லாம் எண்ணி பார்த்து அறிக்கையிடுவோம். எத்தனையோ பேரை நாம் காயப்படுத்தி இருக்கிறோம், எத்தனையோ பேரை நாம் மன்னிக்காமல் இருந்திருக்கிறோம், எத்தனையோ பேரை நாம் அன்பு செய்யாமல் இருந்திருக்கிறோம். நாம் செய்ய வேண்டிய கடமைகளை, திருச்சபையின் கடமைகளை, நம்முடைய அன்றாட கடமைகளை நிறைவேற்ற தவறி இருக்கிறோம். பாவப்பட்ட வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தீய பழக்கங்களுக்கு அடிமையாகி இருக்கிறோம். வீட்டிலே உறவுகளை நாம் புறக்கணித்திருக்கிறோம். பேச்சு வழக்கு இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். இப்படி எத்தனையோ நாம் கடவுளுடைய அந்த மதிப்பீடுகளுக்கு எதிராக வாழ்ந்து வந்திருக்கிறோம். இதிலே நாம் நம்முடைய உறவுகளை மட்டுமல்ல, நம்முடைய நண்பர்களை மட்டுமல்ல, நம்மோடு வாழக்கூடிய, நம்மோடு பயணிக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை மட்டுமல்ல, நம்மையெல்லாம் படைத்த கடவுளை நாம் புண்படுத்தி காயப்படுத்தி இருக்கிறோம். யாரையெல்லாம் வெறுக்கின்றோமோ, யாரையெல்லாம் ஒதுக்குகின்றோமோ அப்பொழுதெல்லாம் நாம் ஆண்டவரை வெறுத்து விட்டோம், ஒதுக்கி விட்டோம். யாருடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கவில்லையோ அப்பொழுது நாம் ஆண்டவரையும் இதோ புறக்கணித்து விட்டோம். இதோ இந்த வேளையிலே ஒப்பு கொடுத்து இதோ ஆண்டவரிடம் வேண்டுவோம். ஆண்டவரே, நாங்கள் பாவிகள், ஒன்றுக்கும் உதவாதவர்கள். எங்களுடைய பலவீனத்தினாலும் நாங்கள் வேண்டியும் விரும்பியும் விரும்பாமலும் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் எத்தனையோ பாவங்களை செய்துவிட்டோம். இதோ மன்னியும் என்று சொல்லி வேண்டுவோம். ஒப்பு கொடுத்து செபிப்போம். சாகும் தருவாயில் மட்டும் பயந்து நாம் ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்பது நியாயமல்ல. நாம் நலமான நிலையில் இருக்கின்ற பொழுது நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்துவது நம்முடைய இயல்பாக மாற வேண்டும். வேண்டுவோமா? எல்லாம் வல்ல தந்தையே இறைவா, எங்களுடைய பாவங்களை எல்லாம் இந்த வேளையிலே அறிக்கையிட்டிருக்கிறோம். எங்களுடைய உள்ளங்களை திறந்து நாங்கள் செய்த எல்லா பாவங்களையும் அறிக்கையிட்டிருக்கிறோம். எங்களை மன்னியும் ஆண்டவரே, எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. பாவங்களுக்கு எதிராக நாங்கள் போர் தொடுத்து ஆண்டவரே, இந்த பாவங்களை எதிர்த்து வாழக்கூடிய மன உறுதியை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. உம்முடைய அன்பில் நாங்கள் எப்பொழுதும் இணைந்திருக்க எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. நீர் கற்றுக் கொடுத்த வாழ்ந்து காட்ட அந்த விழுமியங்களை எல்லாம் எங்களுடைய அன்றாட வாழ்விலே கடைபிடித்து வாழ எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதித்து எங்களை கரம் பிடித்து வழி நடத்துங்கள் ஆண்டவரே. இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உம்முடைய பாதத்திலே ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமென், ஆமென், ஆமென். அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதனை
அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றேன். உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் தூய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென்.